ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. இன்டிஜின் லிமிடெட் ஐபிஓ 13ஆம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு லிஸ்ட் ஆக போகுது. இந்த ஐபிஓவில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய லிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு லாட் வந்து அலாட் ஆகியிருந்தது. 5 ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ஒரு லாட் அலாட் ஆகியிருந்தது. ஃபஸ்ட்டு லிஸ்டிங் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். சிம்பிள் வந்து இன்டிஜின். ஸோ இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. டேட் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆகிற டேட்டு 13/5/2024 திங்கட்கிழமை. ஐபிஓ ப்ரைஸ் வந்து 452 ரூபா. நமக்கு ஒரு லாட் அலாட் ஆகியிருந்துச்சு அப்படின்னா 33 ஷேர்ஸ் நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் வச்சுருப்பாங்க. ஓகேங்க, 10th மே அன்னைக்கு 290 ரூபா அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 170 ரூபா 220 ரூபா அப்படின்ற மாதிரி டிமாண்டு ஸ்டார்ட் ஆகி இப்போ ரீசெண்டாக 290 ரூபா அப்படின்ற மாதிரி டிமாண்ட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் 452 ரூபா அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 64% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்க, லிஸ்டிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்க்கலாம். அரௌண்டு ஒரு 60% ப்ரீமியம்லையாவது, அதாவது ஒரு 250 ரூபா ப்ரீமியம்லையாவது லிஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 700 ரூபாயில் லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 33 ஷேர்ஸ் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் வச்சுருப்பாங்க. 250 ரூபா ப்ரீமியம் அப்படின்னு வச்சா கூட 8250 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். மண்டே எப்படி வேணாலும் மாறலாம். இப்போ இருக்கிற டிமாண்டை பொறுத்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஓகேங்க, லிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி இப்போ பார்க்கலாம். சப்போஸ் நான் வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக லிஸ்டிங் டே அன்றைக்கே என்னோடய ப்ராஃபிட்டை புக் பண்ணி நான் எடுத்துருவேன். சப்போஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 இயராவது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா லிஸ்ட் ஆனதுலேருந்து ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி வச்சு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதோ அந்த டைமில் வேணால் வெளியே வந்துக்கலாம். அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னால் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட் வந்து கிடைச்சிது. நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா மொத்தம் 33 ஷேர்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். அதில் 20 ஷேர்ஸை வந்து லிஸ்டிங் டே அன்னைக்கோ ஆர் 1 or 2 days வெயிட் பண்ணி பார்த்துட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி வச்சு நான் வந்து செல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ரிமைனிங் 13 ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் பர்பஸ்க்காக ஹோல்ட் பண்ணி வச்சுப்பேன். அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நான் 20 ஷேர்ஸ் புக் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் 13 ஷேர்ஸ் வந்து அப்ஸ் ஆனாலும் டவுன் ஆனாலும் எதுவுமே வந்து நான் கவலைப்பட தேவையில்லை. அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். தட் மீன்ஸ் இப்போ 700 ரூபா அப்படின்ற மாதிரி புக் பண்ணுறேன் அப்படின்னா 20 × 700 14,000 ரூபாய் என்னோடய ஐபிஓ மணி வந்து எனக்கு கிடைச்சிரும் ஆல்மோஸ்ட். இது என்னுடைய பர்சனல் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜி தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். உங்களுக்கு இந்த ஐபிஓ அலாட் ஆச்சா? நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.